ஹலோ மக்களை, மாறன் வீரா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். கண்மணிக்கு ராகவன் தான் அவங்க அண்ணனோட நிலைமைக்கு காரணம்னு விஜய் மூலமாக தெரிஞ்சிடுது. அது கேட்ட உடனே கண்மணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. தன்னோட தங்கச்சிக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே, இத்தனை நாளாக மாறன் தான் காரணம் நினச்சிட்டு இருந்தோம். எத்தனையோ வாட்டி வீரா கிட்ட மாறன் கூட எப்படி தான் வாழறேன்னு கேட்டேன். அப்போ இத்தனை நாளாக நான் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு கொலைக்காரன் கூட சொல்லிட்டு நம்ம கண்மணியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அந்த இடத்துலே உட்காந்து கதறி அழுதுட்டுருக்காங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சப்புறமும் நம்ம குடும்பம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அந்த கொலைகாரன் ராகவன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கண்மணியும் அந்த வீட்டை விட்டே வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. விஜய் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு வீரா ஒரு கத்தி எடுத்துகிட்டு விஜயை போட்டு தரலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயும் உண்மை சொல்கிறதுக்கு வராங்க. ஆனால் சுற்றி இருந்த அவங்க தங்கச்சி வள்ளி அம்மா எல்லாரும் அவங்கள தடுத்து நிறுத்ததுக்கு பார்க்குறாங்க. கண்மணியும் என்னடா அவள் அப்படி என்னதான் உண்மை சொல்ல வரா, அவளை எதுக்கு தடுத்து நிறுத்துறீங்க, பேசாமல் விடுங்க, அவள் என்ன சொல்லிட போறா அப்படின்னு அசால்ட்டாக கேட்கவும் விஜயும் இத்தனை நாள் உங்கள் அண்ணனோட சாவுக்கு காரணம் அந்த மாறன் மச்சான் தானே நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் கிடையாது, மாறன் மச்சான் ரொம்பவே உத்தமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கண்மணி பயங்கர கடுப்பாகி என்ன விஜய் பேசிகிட்டு இருக்க, அப்பா என்னோட அண்ணனோட சாவுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம பிருந்தாவும் சுற்றி இருந்து விஜய் கண்டிப்பாக இந்த விஷயத்த என்னோட அக்கா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ என்ன வேணும், நான் வேணா கார்த்தியை கூட விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயும் இந்த ஆஃபர் எனக்கு இப்போல்லாம் தேவையில்லை, எப்படி இருந்தாலும் உன்னோட அக்கா கிட்ட உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் வீராவும் விஜய் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. சுற்றி இருந்த வள்ளியம்மையும் விஜய்கிட்ட போய் ஃபங்க்ஷன் வேற நல்லபடியாக முடியணும், இப்போ தான் எல்லாமே நல்ல சந்தோஷமாக இருக்கும், இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா விஜய் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயும் என்ன என்ன இப்படியெல்லாம் தாங்கி பேசுகிற மாதிரி இருக்கு, எப்போவுமே என்னை எதிர்த்து தானே பேசுவீங்க, இப்போ என்ன இவ்வளோ ஸ்லோவாட்டு அமைதியாக என்கிட்ட பேசுகிறீங்களே அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. என்னதான் வள்ளியம்மா பிருந்தா எல்லாரும் விஜய் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தினாலும் கண்மணியும் குழம்பி போயிடுறாங்க. என்னடா எதுக்கு இப்போ எல்லாரும் இந்த விஜயை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லவும் வீராவும் கண்மணி கிட்ட வந்து அவ என்ன சொன்னாலும் நம்பாதக்கா, அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காண்டி அவ என்னன்னாலும் பொய் சொல்லுவா, அதனால் அந்த விஜயை நம்பாதக்கான்னு சொல்லிட்டு வீராவும் ஒரு சைடு கதறிட்டே இருக்காங்க. கண்மணிக்கு இப்போ தான் டவுட் வருது, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே மறைஞ்சி இருக்குது அப்படின்னு கேட்கவும் விஜய் அப்படியே எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இத்தனை நாளாக மாற மச்சான் தானே காரணம் நினச்சிட்டு இருந்தீங்க, உங்கள் அண்ணனோட சாவுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இத்தனை நாளாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க உங்கள் வயத்தில் வளர குழந்தையோட அப்பா ராகவன் தான் அப்படின்னு சொல்லவும் கேட்ட உடனே கண்மணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா நம்ம இத்தனை நாள் ஒரு கொலகாரன் கூட வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி அந்த இடத்துல கீழே இருந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாரும் விஜயை தடுத்து நிறுத்தி ஏன் விஜய் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லவும் வள்ளியம்மையும் கண்மணி நீ அவளை நம்பாத, அவள் பொய் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயம் நான் ஒன்றும் சும்மா பேசலை, வேணும்னா ஒரு எவிடன்ஸ் இருக்கு அதையும் பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க கண்மணியும். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது விஜய் கண்மணி கிட்ட வந்து இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னொரு ஷாக்கான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், பிருந்தா வள்ளியம்மா வீரா எல்லாருக்குமே இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், அப்படி இருந்த பிறவும் உன்னை ராகவ மச்சா கூட கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கண்மணியும் அப்போ இதனால நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன், உங்களை எல்லாரையும் நம்பிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் புதுசாக கேட்டுட்டு இருந்த முத்துலட்சுமியும் கார்த்தியும் என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு, எதையுமே இவங்க சொல்லலையே நினைக்கிறாங்க. கார்த்தியும் நம்ம வீரா கிட்ட வீரா நீ எப்போவுமே எல்லாத்தையுமே யோசிப்பியே, இப்போ என்னடானா என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை வெளி வரோன்னு தெரியாதா உனக்கு, அந்த உண்மை தெரிஞ்சுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும், அப்படி இருந்தப்புறமும் ஏன் நீ இதெல்லாம் மறைச்ச அப்படின்னு நம்ம வீராவை கேட்குறாங்க. ஆனால் வீராக்கும் எதுவுமே பதில் சொல்ல முடியலை. எப்படியாவது கண்மணி அக்காவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க.
கண்மணி ஒரு பக்கம் இருக்கும்போது விஜயும் அவங்க பக்கத்துல இருந்தே இத்தனை நாளா மாற மச்சான் கூட தானே வீரா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தான்னு யோசிச்சேன். ஆனா இத்தனை நாளா உங்க அண்ணனோட நிலைமைக்கு காரணமான அந்த ராகவன் கூட நீ தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கண்மணியை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துலட்சுமியும் வீரா உனக்கு கூட எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமா ஏன் என்கிட்ட சொல்லல, நம்ம கண்மணியோட வாழ்க்கையை இந்த மாதிரி ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்மணிக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே குழம்பி போய் நம்மளோட தங்கச்சி இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பாகிறாங்க. விஜயும் கண்மணி கிட்ட வந்து ராகவன் மச்சானுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச அப்புறமும் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இத்தனை நாளா மறைச்சிட்டு இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம உன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னோட அண்ணனே உன் வயத்துல வந்து பிறக்க போறான்னு சொல்ற, ஆனா அந்த அண்ணனை கொலை பண்ணவன் மூலமா தான் இந்த குழந்தையே வந்திருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கண்மணி கிட்ட பேசிட்டே இருக்காங்க விஜி ஒரு பக்கம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து வள்ளியம்மா, வீரா, பிருந்தா எல்லாரும் விஜயை தடுத்து நிறுத்திட்டு கண்மணி கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கண்மணிக்கு எதுவுமே புரியல. எப்படி இருந்தாலும் அவங்க தங்கச்சி எல்லாருமே அவங்கள ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா பிருந்தா கிட்ட எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமா என்ன இத்தனை நாளா முட்டாளா தானே ஆக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சரியா பேசுறாங்க. பக்கத்துல இருந்த பிருந்தாவும் எவ்வளவோ சொன்ன அப்புறம் கண்மணி கேட்குற மாதிரி இல்லை. கண்மணியும் பிருந்தா கிட்ட வந்து நான் கூட நம்ம அண்ணனோட கொன்ன இந்த மாறனை எப்படி இவ்வளோ மாமா மாமான்னு சொல்லி க்ளோஸா இருக்கான்னு நினைச்சிருக்கேன். ஆனா ஏன் ராகவன் கிட்ட இந்த மாதிரி பேசலன்னு நினைச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சனால தான் ராகவன் கிட்ட மாமான்னு சொல்லிட்டு க்ளோஸா இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீரா கிட்டேயும் எத்தனையோ வாட்டி உன்னோட வாழ்க்கையில எப்படி மாறனை ஏத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இத்தனை நாளா நான் தான் அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீராவை கேட்குறாங்க. வீராவும் இல்லைக்கா நீ விஜய் சொல்கிறது எதுவுமே நம்பாத அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. கண்மணியும் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாகி இனிமே உங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்லை இந்த அக்காவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த வீட்டில் நானும் என் குழந்தையும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம், இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு கண்மணி அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. சுற்றி இருந்த அவங்க தங்கச்சி முத்துலட்சுமி எல்லாரும் கண்மணி நீ எடுக்கிற முடிவு சரியே இல்லை, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகாத, எங்களை மன்னிச்சிடுங்கிற மாதிரி அப்படியே கதறி அழுதிட்டு அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. வள்ளியம்மா எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்ம கண்மணி கேட்குற மாதிரியே இல்லை. அந்த இடத்துல இருந்து கண்மணியும் வீட்டை விட்டு வெளியில் ஆவேசமாக போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயும் முத்துலட்சுமியும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது, இந்த குடும்பமும் ஒன்று சேர போகிறதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க வாசல்ல நின்று. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனான வீராவும் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வராங்க. இனிமே இந்த விஜயை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயை ஒரு பக்கமாக குத்திடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம பிருந்தா வள்ளியம்மா கிட்ட போய் சொன்ன உடனே வள்ளியம்மா பிருந்தா எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீராவை அப்படியே தடுத்து நிறுத்த போகிறாங்க. ஒரு விளையாட்டு கண்மணியும் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. வீராவையும் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படி இருந்தாலும் ராகவன் கூட நம்ம கண்மணி சேர்ந்துடுவாங்கன்னே சொல்லலாம்.